வாங்க எண்ணெயே இல்லாம இன்னைக்கு சட்னி செய்யலாம். எண்ணெயே தேவையில்லை. எண்ணெய் இல்லாத ரெடிமேட் சட்னி டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு 5 நிமிஷம் செய்யற மாதிரி உங்களுக்கு சொல்லி தர பார்த்து செய்யுங்க. சூப்பரா இருக்கும். இந்த டேஸ்டான சட்னி செய்யறதுக்கு தான் வந்து பிரீத்தில இருந்து எக்கோ ஃப்ரெஷ் மிக்ஸி வாங்கியிருக்கோம். இதுல இவங்க 2 கிரைண்டிங் ஜாரு, ஒரு ஜூஸ் ஜாரு, அப்புறம் 2 ஸ்டோரேஜ் ஜாருமே கூட கொடுக்குறாங்க. ஃபைனலா மம்மிக்கு பிடிச்ச மாதிரியே ப்ளூ கலர் மிக்ஸி வாங்கியாச்சு. இதுல ஹீரோவே இந்த ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்ப் தான். சரி வாங்க சமையலுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சட்னியை வந்து நம்ம சுட்டு தான் செய்ய போறோம். அதுக்கு 2 கம்பியில வந்துட்டு 6 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 2 கட்டி பூண்டு, அப்புறம் காரத்துக்கு ஏத்த மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா சுட்டு எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு தேங்காய், அப்புறம் காரத்துக்கு மிளகாய், அப்புறம் உப்பு, அப்புறம் சுவைக்கு ஏத்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்ப் வந்து உள்ள இருக்கிற ஏரை வந்து சக் பண்ணி ஃபுல்லா எடுத்துறதுனால சட்னி வந்து ஆக்சிடேஷன் ஆகாம டே ஃபுல்லாவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து அரைச்சாச்சு. எப்பயும் போல சட்னி வந்து உண்மையிலுமே வேற லெவல்ல இருந்துச்சு. நம்மளும் அவங்க சொன்ன மாதிரியே சட்னி வந்து இந்த கண்டெய்னர்ல மாத்தி உள்ள இருக்கிற ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. A few moments later. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கழிச்சு தான் இந்த சட்னி வந்து இப்போ ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணும் போது காலையில எப்படி அரைச்சு வச்சோமோ அதே மாதிரியே இருக்கு. சட்னியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அம்மாவே சொல்லுவாங்க, கேளுங்க. காலையில எப்படி அரைச்சு வச்சிடும் அப்படியே தான் இது. ரொம்ப கூட எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. பிரீத்தி சொன்ன மாதிரியே அவங்க வாக்க காப்பாத்திட்டாங்க. அப்புறம் என்ன, பிரீத்திக்கு நாங்களும் கேரண்டி.